ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான ப்ரூச் ஒர்க் தான் சொல்லித்தர போகிறேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் போடும் போது அது கிராண்டாகவும் இருக்கும். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே சிம்பிள் ப்ரூச் ஒர்க்குன்னு கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். வாங்க இந்த ப்ரூச் ஒர்க் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். லீஃப், மெட்டாலிக் கோல்ட் லீஃப், சுகர் பீட் இல்லைனா 2mm பீட் நீங்கள் எடுத்துக்குங்க. 3mm பீட் இல்லைனா 4mm பீட். நீங்கள் ஃப்ளவருக்கு ஏற்றாப்புல நீங்கள் இந்த பீடு நீங்கள் செலக்ட் பண்ணணும். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் எப்பவுமே நான் சொல்வேன் இல்லையா, த்ரெட்டு நீங்கள் அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு. நான் இன்னைக்கு கோல்டன் கலர் த்ரெட் எடுக்கலை. இந்த கிளாத்துக்கு ஏற்றப்பல நான் த்ரெட்டு நான் எடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் ப்ளவுஸ் அண்ட் சாரீக்கு ஏற்றப்பல நீங்கள் அந்த த்ரெட்டை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீடில் கீழேருந்து மேலே எடுங்க. அதில் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த க்ரீன் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் சாரீ அண்ட் ப்ளவுஸுக்கு ஏற்றப்பல நீங்கள் கலர் சூஸ் பண்ணுங்கள். இது கூடவே நான் சொல்லியிருக்கேன், இந்த 5 பெட்டலும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நடுவில் இந்த பீட் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக நான் சொல்லித்தரேன். ஏன்னா நான் அதெல்லாம் போட்டு சொல்லி கொடுத்தா ரொம்ப லென்த்தாக ஆகும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், டேரெக்டாகவே நான் சொல்லி கொடுத்தேன். நீங்கள் ஒர்க் பண்ணும் போது இந்த 5 பெட்டல்லையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறா போல் நீங்கள் போடணும். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம நான் ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் பிக் சைஸ் ஃப்ளவரும் எடுத்து நீங்கள் இது ஒர்க் பண்ணலாம். நான் இது வரைக்கும் ப்ரூச் ஒர்க் வீடியோ 100+ வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். இந்த ப்ரூச் ஒர்க் டிசைனை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ளவுஸுக்கு நீங்களே போடலாம். மற்றவங்களுக்கும் போட்டு கொடுக்கலாம். இது நீங்கள் கேட்பீங்க, ப்ளவுஸில் மட்டும்தான் போட முடியுமான்னு கேட்பீங்க. இது ப்ளவுஸில் மட்டும் போடணுன்னு கிடையாது. நீங்கள் சாரியில் பிளைன் சாரிலையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ராக்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இதெல்லாம் குட்டி குட்டி டிசைன் நீங்களே போடும் போது உங்களுடைய ப்ளவுஸ் சிம்பிளாக இருந்தால் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், கிராண்டாக இருந்தால் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கே ஒரு குட்டி குட்டி ஐடியாக்கள்லாம் தோணும். இப்போ இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸில் நான் 3 பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் டியூப் பீடும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஏன்னா என்னுடைய வீடியோ எல்லாமே ஒன்று தொடர்புடையது. என்னன்னா, இப்போ ப்ளூச் ஒர்க் பண்ணுறதுனா அது ப்ளவுஸ்லேயும் பண்ணலாம், நீங்கள் சாரிலையும் பண்ணலாம். அதே போல் ஆரி ஒர்க் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். சாரீ டிசைனில் கூட நீங்கள் டிசைன் யூஸ் பண்ணலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி இருக்குது. உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் அதை என்னுடைய சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இப்போதைக்கு 5 டாபிக் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச் ஒர்க்,
ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ, புல்லிங் பேப்பர் இயரிங் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம். அதில் வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னென்னா வேஸ்ட் பேங்கிள் இருக்குது பாருங்கள், கண்ணாடி வளையல். அதில் வந்து ஒரு அழகான ஒரு பேங்கிள் டிசைன் வந்து நான் ரெடி பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே நான் வந்து லிங்க்கு தரேன், ஐகான் தரேன். அந்த ஐகானை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இனிமேல் அந்த வலையில் வந்து தூக்கி போட மாட்டீங்க. அது நீங்களே க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் ஓனாக பண்ணி உங்களுடைய ஹேண்டில் நீங்களே வந்து போடலாம். அந்த வளையல் பாருங்கள், இந்த வளையல் தான் அது. நான் இது எப்படி பண்ணியிருக்கேன்னு அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதுலேயே வந்து ஒரு பீடு வந்து 4 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நடுவுலேயே வந்து இதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இதில் நான் வந்து ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் அந்த மெட்டீரியல் நேம் வந்து நான் உங்களுக்கு சொல்லலை. இப்போ வந்து அந்த மெட்டீரியல் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஆரிலெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சக்கரி. அந்த சக்கரி தான் வந்து இந்த ப்ரூச் ஒர்க்கில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நீட்டில் அடியிலேருந்து எடுங்க. சக்கரியில் மிடில் ஹோல்ஸ் இருக்கும், அது வழியாக நீங்கள் வந்து த்ரெட்டை எடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சக்கரியை சுற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டோ இது ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் அது கூடவே என்ன பண்ணுறேன், ஒரு பீடு வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு வந்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியாது. ஆரி எல்லாம் பழகாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்காக இதை சுற்றி ஒரு 4 ஸ்டிச் இல்லைன்னா 2 ஸ்டிச் வந்து போட்டுக்கினீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நகராது. நான் ஒரு 2 ஸ்டிச் மட்டும் ஆப்போசிட் சைடில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பண்ணிவிட்டு மிடியில் வந்து மறுபடியும் நீடில் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி நீங்கள் மேலே எடுத்துட்டு அதில் நீங்கள் ஒரு 2 mm பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணும் போது அது இன்னும் அழகாக இருக்கும். இல்லை சுகர் பீடும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். பாருங்கள், இதே போல் பக்கத்தில் என்ன பண்ணுங்க, மறுபடியும் நீங்கள் வந்து கீழேருந்து எடுங்க. அதில் என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஒரு சக்கரியை வந்து ஆட் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளான டிசைன், எல்லாராலும் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு டவுட் என்ன இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். அதுலேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் லிங்க்கில் ஜாயின் பண்ணி டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரூச் ஒர்க் கிளாஸ் வந்து 2 month கோர்ஸ் வந்து 500 தான். இதுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஸோ என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். பாருங்கள், என்னுடைய வீடியோ நான் எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறேன்னா மண்டே நான் அப்லோட் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம்னால என்னால் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. ஸோ நான் எப்போ அப்லோட் பண்ணுறேன்னா டியூஸ்டே, ஃப்ரைடே, சண்டே 3 டேஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட் வந்து வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து ஷார்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோ வந்து பார்க்கலாம். பாருங்கள், அழகாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து சிங்கிள் சக்கரி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் வந்து 3 சக்கரி ஆட் பண்ணி இந்த டிசைன் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய விருப்பம். ஜஸ்ட்டு ஒரு ஐடியா மட்டும்தான் இது. இதில் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி
உங்களுடைய ப்ளவுஸை நீங்களே வந்து அழகாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னும் என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த ப்ரூச் ஒர்க் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ப்ளவுஸில் வந்து எப்படி போடலாம், எந்த மாதிரி போடலாம், அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லித்தர முடியும். இதில் மட்டும் ஸ்டிச் மட்டும் தான் நான் சொல்லித்தரேன். ப்ளவுஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் என்னால் டீட்டெயிலாக சொல்லித்தர முடியும். பாருங்கள், இப்போ இதுலேயே வந்து இன்னொரு பீடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கு, ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா, உங்களுடைய ப்ளவுஸில் இல்லை சாரியில் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய வீடியோவை இல்லைன்னா இமேஜை வந்து போஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், ஒரு சிம்பிளான ப்ரூச் ஒர்க் வந்து அழகாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் வீடியோ வேணும்னா கீழே எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.